ஒரு ஹாலிவுட் லெவல் மேக்கிங் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே. வேறு சத்யராஜ் சாரோட என்ட்ரி சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு கோஸ் பம்ப் என்ட்ரி. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அன்பிரெடிக்டபிளாக இருந்தது. கிளைமேக்ஸுமே சூப்பராக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. எதுவுமே தெரியல. எங்கேயுமே அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியல. யாரோட ரெண்டே பேர் தான், சத்யராஜ் சார், வசந்த் ரவி. அவங்க 2 பேர் தான் இந்த படத்தையே தாங்குறாங்க. அவங்க 2 பேர் தான் படம் ஃபுல்லாகவே வருவாங்க. சூப்பராக இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. ஒரு சாங்கு நல்லா இருந்தது. மெலோடி நம்பர் 1 இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. டெக்னிக்கல் சூப்பராக இருந்தது. அதான் சொன்னேன், சிஜி, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாமே தரமாக இருந்தது. கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை காட்டை அழிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ரிவெஞ்ச் அடிக்கிறது தான் இந்த படம். பட் ஆனால் மெயின் கண்டென்ட் வந்து இந்த கிறிஷ் மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் கண்டென்ட் தான். நான் எந்த மைண்ட் செட்லேயும் வரல. நான் வந்தேன், எனக்கு இது சூப்பர் ஹியூமன் படம் கூட தெரியாது. உள்ளே வந்ததுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சூப்பர் ஹியூமன் படம்னு சொல்லிட்டு நல்லா போர் அடிக்காமல் போயிடுச்சு. கேஜிஎஃப்ல இதெல்லாம் இல்லை. இது அதான் சொல்ல, கிறிஷ் படம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிறிஷ் படம் மாதிரி கேஜிஎஃப்ல நீங்கள் கம்பேர் பண்ண, அது ராக்கி ஒரு நினச்ச படம் தான். ராக்கி கேஜிஎஃப் மாதிரி இருக்கும். இது வேறு. அதான் கிறிஷ் படம். நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிறிஷ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கண்டென்ட்டு. பட் 2 பேருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வேறு. கதை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட், ஒரு வேர்ல்டு வார் 2லேருந்து லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டாக இருந்தது. கிராஃபிக்ஸு, சிஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி சத்யராஜ் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராஜீவ் மேனன் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. நம்ம டைரக்டராக பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் அவர் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டைலிஷாக இருக்குது அவரோட லுக் எல்லாமே. வசந்த் பிரதரும் சூப்பராக இருக்கு. ஆமாம், ஹெவி சிஜி கிராஃபிக்ஸ் இருக்குது. ஆனால் சூப்பர் ஹீரோ மூவினால ரொம்ப சிஜி ஒர்க்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கடவுள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். நல்லா இருக்கும், பார்க்கலாம். வெப்பன்ட்டு டைட்டில் வச்சுட்டு அது கதையாக பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் அதுக்காக தான் போயிட்டுருக்கு. இயற்கை வளம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. பார்க்கலாம், ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். பார்ட் 2 வருது போல். படத்தில் பிடிச்சது வந்து அந்த மரத்தை கொடுத்துட்டு நீங்கள் குழந்த மாதிரி மரத்தை வளங்க, உங்கள் குழந்தைய அந்த மரம் வளர்க்கும். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டென்ட் என்னென்னா, அதான் இயற்கை வளத்தை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதான் அது ஃபுல்லாகவே அப்படியே கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. ரியல் லைஃப்பில் அப்படின்னா இல்லை ப்ரோ. நம்ம எத்தனை படம் எடுத்தாலும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகாது. நீங்கள் எடுக்கிறது எடுங்க, நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி போயிட்டே தான் இருக்குது. அதனால் எத்தனை படம் வந்தாலும் ரியல் லைஃப்பில் இதாகாது. இப்போ பிரம்மாண்டனா அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஏதோ பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம், நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன போர் இருந்துச்சு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக கன்வென்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸ்டோரி வைஸ். விஎஃப்எக்ஸ் மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ. ஓகேங்களா. அது மாதிரி ஆக்டிங், சத்யராஜ் சார் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. கதை அதுதான், ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குறதுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம் திருடு போனால் அப்படி இருக்கு. அது எல்லாமே பழைய கதை மாதிரி தான். ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குனா என்ன பண்ணுவோம், சீரம் அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க, இல்லைனா சயின்டிஃபிக்காக அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். இல்லை, பிரம்மாண்டம்லாம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சில இடத்துல ஃபீலிங் இருக்குது. இல்லை, அவரு எந்த இது கொடுத்தாலுமே அவர் பண்ணிடுவார் ப்ரோ. ஏன்னா அது வந்து அவர் இப்போ ரஜினி கமலுக்கு அடுத்து அவர் ஒரு ஆக்டிங் ஓகே, பட் நல்லாவே சூப்பராகவே இருக்கிற ஆக்டிங் ஒரு ஆள். ஸோ அதனால் நல்லா இருக்கு அவர் படம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது ப்ரோ, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக தெரியல, எல்லாரும் பாருங்கள். ஒரு 1 டைம் வாட்ச் மூவி, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பார்க்கலாம் இந்த படம். நீங்கள் சும்மா போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியாக வந்து பார்த்து போங்க. படத்தில் ஏதாவது கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி படத்தில் ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலி ஒரு 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 விஷயம் ஆக்சுவலி ஒரு புதுசாக ஒரு யாரோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் தான் வந்து எப்படி நீங்கள் இது பார்க்குறீங்க. என் கண்ணத்துக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி தான் இருக்குது. பட் ஒருத்தரோட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு ஆடியன்ஸ் இது ஃபேமிலி ஆடியன்ஸு, கிட்ஸு அதுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா காமெடி பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஃபுல் ஆக்ஷன் தான். வகையில் கண்டிப்பாக சேரும் ப்ரோ. கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும். பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போகும். ஒவ்வொரு படமும் ஜெயிக்கிறதா நம்ம போராடுறோம். கண்டிப்பாக இந்த படமும் ஜெயிக்கும். ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்காரு. வசந்த விஸ்வர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்து அம்சமும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா ஜாலியாக வந்து படம் பாருங்கள். அது ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் பேக் ஒரு படம். ஆக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நல்ல ட்விஸ்ட் இருக்குது. நான் ட்விஸ்ட் ரிலீவ் பண்ண விரும்பல. கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், ஒர்க் அவுட் இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸாக இருக்க நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது படம். நல்லா கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். படத்துக்கு ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். புதுசாக இல்லை ப்ரோ. டிசியில் அந்த ஹீரோ வில்லன்லாம் சண்டை போடுவாங்களா, அது மாதிரி தான் இருக்குது. புதுசாக என்னென்னா லவ் இல்லை.
கிராஃபிக் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. பாட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சாப்டர் 2க்கான ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதான் கேட்குறேன், வெளில வரும்போது தான் கேட்குறாங்க எல்லாருமே, சார் பார்ட் 2 எப்போயும் தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு பில்டப் இருந்து இவர் யார் என்ன, செகண்ட் ஹாஃபில் ஒரு ரோலர் கோஸ்டர், அதாவது இன்டர்வல் சத்யராஜ் சாரோட ரிவீலிங்லேருந்து ஆரம்பிச்சு போஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். ஒரு பக்கா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரலாங்க கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் சரி ஒரு எழுத்தாளருக்கும் சரி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாதாங்க அது 100% சாட்டிஸ்ஃபை ஆகும். நாம் ஒன்று எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நாம் அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு இதே கிடையாது. ஆடியன்ஸ் அது வந்து ரிசீவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப அது ஒரு கிளாப்ஸ் ஒரு விசில் கேட்கும்போது நம்ம ஓகேடா நம்ம கரெக்டான விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் பெரிய ரிவார்டு ஆக்சுவலி. சார் தான் சென்டர், அவர் தான் வந்து ஸ்பைன், அதாவது அவர் தான் முதுகெலும்புன்னு சொல்லலாம். வசந்தரவி சார் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த முதுகெலும்பு சுற்றி இருக்கிற அந்த ரத்தம் அந்த நரம்புன்னு சொல்லலாம் ஆக்சுவலி. அப்படி தான், ஏன்னா இது இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி. ஆனால் அதுக்கான முதுகெலும்பு சத்யராஜ் சார் தான். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார், விஜயகாந்த் சார், கமல் சார், இவங்க 4 பேருமே ஒரு நேர்கோட்டில் இருந்தாங்க அந்த ஒரு காலத்தில். அப்போ வந்து நாம் வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அவருக்கு இருந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ இருந்தார். அதை நாங்கள் திருப்பி கொண்டு வரணும். புரட்சி தமிழன் சத்யராஜ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன், சார் திருப்பி நீங்கள் வந்து உங்களுக்கு வரணும் அது. ஏன்னா அதுக்கான அந்த மனிதருக்குள்ள அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, யாருமே கரெக்டாக யூஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து அவருக்கு என்ன அவரோட என்ட்ரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்து தாங்க ஆக்சுவலி. ஒரு சுருட்டு வச்சுக்கிட்டு கை நீட்டினா அந்த இது வர்றது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி எழுதுனது.